ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து லன்ச் மெனு தான் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து கிச்சனை கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கிறேன். லைட்டாக ஸ்டவ்வை மட்டும் ஃபுல் வீடியோ வந்து நான் போட போகிறேன். இது ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான லன்ச் மெனு தான். அதுக்காண்டி வந்து நான் எல்லா திங்ஸையும் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, தேங்காய் பூ எல்லாமே வந்து எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பச்சை பயிரை வந்து ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து ஊற வச்சுருக்கேன். 3 ஹவர்ஸுக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். நீங்கள் முதல் நாள் நைட்டு கூட ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் வந்து ஆயில் வந்து நல்லெண்ணெய் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு உளுந்தம் பருப்பு வந்து ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணுறேன். சின்ன வெங்காயம் தான் நான் ஆட் பண்ணுறேன். அதை நல்லா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து நான் ஆட் பண்ணுறேன். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி வதங்கிறதுக்காண்டி கல் உப்பு கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆட் பண்ணலை. இடித்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. குழம்பு மிளகாய்த்தூள் வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு ஆயிலில் வந்து நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே இது பண்ணுங்கள். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கொஞ்சம் இதாயிரும். அப்புறம் 1/2 டம்ளர் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு குக் பண்ணுங்கள். இந்த பச்சை பயிரை வந்து இந்த ஸ்டேஜில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை வேக வச்சுட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து அப்படியே ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறம் தேங்காய் பேஸ்ட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வாட்ரு வந்து நிறையா ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த பச்சைப்பயிறு குழம்புக்கு வந்து வாட்ரு வந்து நிறையா தேவைப்படும். உடனே ட்ரை ஆயிரும். சால்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். என்கிட்ட கல் உப்பு இல்லாதனால நான் தூள் உப்பை வந்து ஆட் பண்ணுறேன். எப்போவுமே கல் உப்பு தான் ஆட் பண்ணுவேன். இது வந்து குக்கரை வந்து மூடி வச்சுட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ், ஏன்னா நம்ம பச்சைப்பயிரை வேக வைக்கல, அதனால் வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே ஒரு 10 மினிட்ஸ் வேக வைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து முட்டை வந்து வேக வச்சுக்கிறேன். அதுக்கு கொஞ்சம் சால்ட்டு போட்டுட்டு அங்கிட்ட வந்து ரைஸ் வச்சுருக்கேன். இந்த ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சா போதும். ரைஸை வந்து ஆட் பண்ணிக்கணும். நாங்கள் வடித்த சாதம் தான் சாப்பிடுவோம். நல்லா வெந்துருச்சான்றதை செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான லன்ச் மெனு தான் ப்ரோட்டீன் ரிச்சான லன்ச் மெனு.